அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒரு அன்பு உறவுகள் வந்திருந்தாங்க. பாதிக்கப்பட்ட அந்த அன்பருடைய உறவுகள். அப்போ ஜாதகம் பார்த்து நான் ஒரு எளிமையான பரிகாரம் அதை பார்த்துட்டு, சுவாமி நீங்கள் ரொம்ப எளிமையாக பரிகாரம் சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போனாங்க. கடன் பிரச்சனை, அதுக்காக போனாங்க. அந்த இடத்துல பரிகாரம் 27 நாளில் 27 கோவில் போய் வரணும் அப்படிங்கிற பரிகாரம். அதுவும் பக்கத்துலலாம் இல்லைங்க, திருப்பதி, ராமேஸ்வரம், இப்படி ஸ்தலங்கள், பெரிய பெரிய திருச்சி, இந்த மாதிரி ஸ்தலங்கள் 27 ஸ்தலங்கள். ஏற்கனவே ஒரு கடன். சரி, அவர் என்ன பண்ணியிருக்கார்? அப்போ 27 நாள் என்ன பண்ணிட்டாரு? அவர் வேலைக்கே போகாம இது ஒரு வேலையாக நினச்சி 27 நாள் கடனுக்கு மேலே கடன் வாங்கி, அவருடைய ஆசை என்ன சொல்லிட்டாங்களே கடன் தீரும். ஆனால் அவர் கொஞ்சம் கூட யோசிக்கலை. எதை யோசிக்கலை நான் சொல்கிறேன் பாருங்க. அப்போ 27 நாள் போய் சுற்றி வந்ததில் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ரொம்ப கடன் ஆகி போச்சு. கடைசியில் அவர் ஊரை விட்டு காலி பண்ணக்கூடிய நிலைமை. இன்னைக்கு அவங்கள கடன்காரவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, கடன் கொடுத்தவங்க. நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது பரிகாரம்ங்கிறது இந்த மனநம்பிக்கையை பொறுத்து. உழைப்பே உயர்வு. நீங்கள் இந்த 27 நாள் வேலை பார்த்துருந்தா உங்களுக்கு சம்பளம் வந்திருக்கும், பணம் சம்பாதிச்சிருக்கலாம். இந்த 27 நாள் தெய்வங்கள் வழிபாடு பண்ணதுனால உங்களுக்கு கடவுள் பணம் கொடுத்துட்டாரா? கிடையாது. அதனால் பரிகாரங்கிறது எளிமையான பரிகாரங்கள் மனநம்பிக்கையாக பண்ணிக்கிறங்க. நல்ல விஷயம், நல்லது நடக்கும்னு நினச்சா நல்லது நடக்கும். அதுக்காக இப்படியெல்லாம் ஒரு முட்டாள்தனமான விஷயத்தையெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. கோவில் ஸ்தலத்துக்கு கையில் பணம் இருக்கா, நல்லா போய் தரிசனம் பண்ணுங்க குடும்பத்தோடு. பரிகாரங்கிற பேரில் போய் நம்ம காசு செலவு பண்ணிக்கிட்டு கோவிலாக சுற்றி தெரியறதுனால எந்த ஒரு புண்ணியமும் யாருக்கும் கிடையாது. அன்பு உறவுகளே, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் ஜாலியாக டூராக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி போய் எல்லா கோவிலும் நீங்கள் பாருங்கள், எந்த குறையும் இல்லை. பணமே இல்லாமல் கடன் வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பரிகாரமாக 27 நாளில் 27 கோவில் போகணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த ஜோஷியர்? எவ்வளோ பெரிய அறிவாளி பற்றிலாம். நீங்களும் போய் இது மாதிரி ஏமாறாதீங்க. நன்றி.